விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்பொழுது லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாசல் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் 4-6 நாளே தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடோ, டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2-5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2-5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத நபர்களால் ஒரு பிடிவாதமான பேச்சினால ஒரு டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3-4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கான பிரயாணங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி ஆராய்ஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைகளோட பிடிவாதத்தால் ஒரு எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு பெரிய சொத்துக்கள் வந்து மனைவி சார்ந்த உறவுகளால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுவும் மனைவிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து அந்த லீகல்லாம் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழிலில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக 4ல் இருக்கும்போது பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஆன்மீகம், பூர்வீகம், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், தாய்மாமன் வகையாலையும் கொஞ்சம் செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க.